வணக்கங்க. இந்த வீடியோவில் உங்கள் குழந்தை கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுகிற குழந்தையாக இருந்தால், சென்சிட்டிவ் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தையை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை பார்த்துடலாங்க. சரி, இங்க பாரு, இங்க பாக்கா பாரு சேட்ட அவ எவ்வளவு காசிக்கா பாரு, நீ பாரு அல்றா. ஐயோ சரி சரி சோறு வயிறு வலிக்குது. ஐயோ அம்மா தொட்டா சினிங்கன்னு சொல்லுவோம் சில குழந்தைகளை. நீங்கள் கொஞ்சம் உங்கள் குரலை உயர்த்தினாலே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடும் அல்லது ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தவறுகள் கூட அவங்கள அதிகமாக உணர்ச்சி வசப்பட வைக்கும், வருத்தப்பட வைக்கும். இந்த மாதிரிப்பட்ட குழந்தைகளை பார்க்கும்போது என் குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கிறான், எதுக்கும் உணர்ச்சி வசப்படுறான், தொட்டா சினிங்கியாக இருக்கிறான், இவனை எப்படி கையாளுறது அப்படி சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா ஒரு உண்மையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸே கிடையாது, அது ஒரு ஸ்பெஷல் டெம்பரமெண்ட். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குழந்தைகள்கிட்ட இயல்பாகவே நம்ம பார்க்கக்கூடிய 4 டெம்பரமெண்ட்டுகளை சொல்லியிருக்கிறேங்க. சில குழந்தைகள் சென்சிட்டிவாக இருப்பாங்க, சில குழந்தைகள் சோஷியல் பட்டர்ஃப்ளையாக இருப்பாங்க, சில குழந்தைகள் செட்டில்டு பேபியாக இருப்பாங்க, சிலவங்க ஸ்லோ டு ஆக்டாக இருப்பாங்க. உங்கள் குழந்தை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படி சொன்னால் அது ஒரு பலவீனமான குணம் கிடையாது. சரியாக கையாண்டிங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தைகள் சாதனையாளர்களாக மாற முடியுங்க. நல்ல மனிதர்களை புரிந்து கொள்கிற தலைவர்களாக மாற முடியும். குடும்பத்தில் கூட மற்றவங்களை அனுசரித்து போகிற, அடுத்தவங்க உணர்வுகளை புரிந்து கொள்கிற குழந்தைகளாக இருக்க முடியும். ஏன்னா இந்த குழந்தைகள் தாங்கள் மட்டும் உணர்ச்சி வசப்படுறது இல்லைங்க, மற்றவங்களுடைய உணர்வுகளை நல்லா கவனிப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கேற்றவாறு நடக்கிறதுக்குள்ள திறமைகள் அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கும். உங்கள் குழந்தை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் குழந்தை டீப்பாக ஃபீல் பண்ணுவான், டீப்பாக கேர் பண்ணுவான், டீப்பாக திங்க் பண்ணுவான். அவனை மட்டம் தட்டி குற்றஞ்சாட்டி அந்த குணத்தை டீப்பாக கோபப்படுற, டீப்பாக அடம்பிடிக்கிற, டீப்பாக பயப்படுற குழந்தைய மாற்றிடாதுங்க. முதல்ல 1 வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் ஒருவேளை சென்சிட்டிவாக இருந்தாங்கன்னா எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த குழந்தைகள் அம்மா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்கங்க. அம்மாவே எப்பவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா பக்கத்துலேயே இருக்கணும் அப்படி சொல்லி விரும்புவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அம்மாவை அந்த குழந்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும். அம்மாவுடைய உணர்வுகளை உடனே அது புரிஞ்சுக்கும். அம்மா அழுறது மாதிரி நடித்தா கூட அந்த குழந்தை கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அம்மா அழுத மட்டும் இல்லைங்க, டிவியில் கூட ஒரு கார்ட்டூனில் வர்ற ஒரு கேரக்டர் அழுதா கூட அந்த குழந்தையால் தாங்கிக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, அந்த குழந்தை கையில் ஒரு புத்தகம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையால் அந்த புத்தகத்தை ரொம்ப நேரம் பார்க்க முடியும். படங்களை அது உன்னிப்பாக கவனிக்கும். கொஞ்சம் ஆய்வு பண்ணுற ஆர்வம் இருக்கும், ஆனால் இருக்கிற இடத்த தான் ஆய்வு பண்ணுவாங்களே தவிர கொஞ்சம் எழும்பி தனியாக போகணும், அம்மா பார்வையை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த குழந்தைகளுக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த வயதில் இந்த சென்சிட்டிவ் குழந்தைகளால் பெற்றோருக்கு சில சவால்களும் இருக்குதுங்க. ரொம்ப கிளிங்கியாக இருப்பாங்க, உங்களையே பற்றி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது புது ஆட்களை பார்த்தா உடனே உங்கள் பின்னால் ஒளிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சத்தம் அல்லது அதிகமான வெளிச்சம் இந்த மாதிரிப்பட்ட இடங்களை விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. புது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகும்போது, ஒரு திருமண விழாவுக்கோ அல்லது வெளியே எங்கேயாவது கடைக்கோ கூப்பிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த சூழல்களை சந்திக்க முடியாது. வீடு அப்படிங்கிறது பாதுகாப்பான இடம். வெளியே போகும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். வெளியே அடம்பிடிக்க ஆரம்பிப்பாங்கங்க. ஒரு சின்ன ஏமாற்றம் கூட அந்த குழந்தைகளை அதிகமாக அழ வைக்கும். ஒரு பலூன் உடஞ்சி போச்சுன்னா மற்ற குழந்தைகள் சிரிக்கும், ஆனால் இந்த குழந்தை அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கும். ஒரு பொம்மை உடஞ்சி போச்சுட்டுனா அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்கும். இந்த குழந்தைகளை கையாள நீங்கள் என்ன செய்யணும்? அந்த குழந்தைகளுக்கு செயல்களை மாற்றி மாற்றி செய்யக்கூடாதுங்க. குறிப்பாக ஒரு இடத்துல தூங்க வைக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய அதே இடத்துல தூங்க வைக்கிறது நல்லது. அடிக்கடி இடத்த மாற்றினீங்க அல்லது அந்த குழந்தைய வேற யார்கிட்டையாவது தூங்க வச்சிங்க அப்படி சொன்னால் அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிக்குங்க. அடுத்தது, இந்த குழந்தை கொஞ்சம் கிளிங்கியாக இருக்கிறதுனால, உங்களையே சுற்றி சுற்றி வர்றதுனால சில நேரம் நீங்கள் டாய்லெட்டுக்கு கூட போக முடியாது, அழுது அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை அப்படி சுற்றி வரும்போது எரிச்சல் அடையாமல், அம்மா இங்கே தான்டா இருக்கிறேன், அம்மா உன் கூட தான் இருக்கிறேன், அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா, அந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை அடிக்கடி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த தைரியம் வர ஆரம்பிக்குங்க. அந்த குழந்தை தனியாக உட்காந்து விளையாடுறதுக்கும், நீங்கள் கொஞ்சம் தூரமாகவே நின்று ஒரு சமையல் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது வேற ஏதாவது வேலை செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த குழந்தை உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். குழந்தை தனியாக அல்லது தைரியமாக ஒரு செயலை செய்த உடனேயே வாய் விட்டு அந்த குழந்தைய பாராட்டிருங்க. கண்ணா, இன்னைக்கு நான் இல்லாமலே நீங்கள் தனியாகவே விளையாடினீங்களே. இந்த மாதிரி அந்த குழந்தைய நீங்கள் அடிக்கடி வாய் விட்டு பாராட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு அந்த தைரியம் வளர ஆரம்பிக்குங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை 3 வயசுக்கு பிறகு இந்த மாதிரி வெக்கப்படுற அல்லது ரொம்ப பயப்படுற குழந்தையா இருக்குதுன்னா என்ன செய்யலாம்? இந்த வகை குழந்தைகள் அதிகமாக மற்ற குழந்தைகள் கூட சேர்ந்து விளையாடுறத அல்லது அதிகமாக சத்தம் போட்டு விளையாடுறதெல்லாம் விரும்பாததுனால உட்கார்ந்து படம் வரைகிறதுக்கும் அல்லது சின்ன சின்ன கைவினை பொருட்களை செய்கிறதுக்கும் விரும்புவாங்கங்க. கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். தனியாக உட்காந்து வேலை செய்ய விரும்புவாங்க. மற்றவங்க அழுதா சோகத்தில் இருந்தால் ஓடி போய் ஆறுதல் சொல்லுவாங்கங்க, கண்ணீரை தொடச்சி விடுவாங்கங்க.
ஆக 3 வயதுக்கு முன்னால் மற்றவங்க அழும்போது பார்த்து உடனே அழுகிற அந்த குழந்தை இப்போ என்னால் என்ன செய்ய முடியும், அவங்களுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு, ஆறுதல் சொல்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை தெரிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த பருவத்தில் கூட அந்த குழந்தைகள் அதிகமாக சிந்திக்கங்க. தனக்கு நடந்ததை பற்றி, அடுத்தவங்க சொன்ன வார்த்தைகளை பற்றி அந்த குழந்தை தனியாக உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். இந்த பருவத்தில் சென்சிட்டிவ் குழந்தைகள்கிட்ட பெற்றோர் அதிகமாக சந்திக்கிற ஒரு சேலஞ்ச் என்னென்னா, அந்த குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு விடுறதுங்க. 3 வயதான அந்த குழந்தைகளை ஒரு ப்ரீ ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறோமா என்ன, அம்மா அப்பாவை பிரியறதுக்கு அந்த குழந்தைகள் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. அது இயல்பானதுங்க. நீ அழுகாம படிச்சுட்டு போலாம், சரியா? நான் படிக்க மாட்டேன். ஏன்? எப்படியாச்சும் கொண்டு போய் விட்டு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல தெரிஞ்ச முகங்கள் தெரிஞ்ச இடத்த விட்டு புது ஆட்கள் புது இடத்துக்கு போகிறது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைங்க. ஆக அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு பெர்ஃபெக்ஷனிசம் அதிகமாக இருக்குங்க. தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் தாள் கிளிப்பட்டுது அல்லது ஒரு லைன் மாறி போயிடுச்சு அப்படி சொன்னால் அதை நினச்சி அழுதுகிட்டு இருப்பான். ஆக நமக்கு அது பெருசு இல்லை அப்படி தோன்றது அந்த குழந்தைகளுக்கு பெருசாக தோணுங்க. ஆக இந்த பருவத்தில் இந்த குழந்தைகளை நீங்கள் கையாளுறதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த குழந்தைகள் தப்பாக செய்தாலும் சரி சரியாக செய்தாலும் சரி அந்த குழந்தைகள் எடுக்கிற முயற்சிகளை பாராட்டணுங்க. கண்ணா நீங்கள் இன்றைக்கி அழாமல் ஸ்கூலுக்கு போனது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணா இன்றைக்கி நீங்கள் டீச்சரை பார்த்து தைரியமாக குட் மார்னிங் சொன்னது பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி அந்த குழந்தை செய்கிற சின்ன சின்ன செயல்களை நீங்கள் பாராட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து தைரியமாக அந்த குழந்தை அந்த செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளி சூழலுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்காது தான், ஆனாலும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாட வைக்கிறது, ஒரு பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஒரு திருமண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி அந்த குழந்தைய வெளியிடங்களுக்கு அறிமுகப்படுத்துறதை நீங்கள் கண்டிப்பாக அதை ரொம்ப கான்சியஸாக செய்யணுங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த குழந்தை அழுது அடம் பிடிக்குது அப்படி சொல்லி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை வெளி சூழலுக்கு வெளி ஆட்களை பார்த்து பேசுகிறதுக்கு பழகாது. அந்த குழந்தைய ஒரே அடியாக மேடையில் கொண்டு தள்ளாமல் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு எனக்கு ஒரு கதை சொல்லு பார்க்கலாம், அல்லது வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரும்போது, தாத்தா பாட்டி வரும்போது தாத்தாவுக்கு ஒரு கதை சொல்லு பார்க்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த குழந்தைகளை வெளி சூழலுக்கு அறிமுகம் செய்யணுங்க. அப்புறம் அந்த குழந்தைகளை வெறுமனே அழாத, ஒரு தைரியமே கிடையாது, அந்த மாதிரி அந்த குழந்தைய நேரடியாக சாடாமல் வருத்தமாக இருக்கிறீங்களா, பயமாக இருக்குதா, ஏமாற்றமாக உணர்றீங்களா, அந்த மாதிரி அந்த உணர்வுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. அப்புறம் எதனால் நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்க, இதனால் நீங்கள் வருத்தமாக இருக்கிறீங்களா, இந்த மாதிரி அந்த உணர்வு சம்பந்தமாக நீங்கள் உரையாடும் போது அந்த குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாகவே அந்த உணர்வுலேருந்து தணிஞ்சிடுவாங்கங்க. அப்படியே அதை கையாளுறதுக்கு பழகிக்குவாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயதுலேருந்து 12 வயதுங்க, பள்ளிக்கூட பருவத்தில் இருக்கிற குழந்தைகள். அந்த குழந்தைகள் உட்கார்ந்து அமைதியாக வேலை செய்கிறதுக்குள்ள ஒரு இயல்பு இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் கண்டிப்பாக ஹோம்ஒர்க்கை செய்வாங்க. கையெழுத்தும் அழகாக இருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, எல்லார்ட்டையும் ஹாய் ஹாய்னு சொல்லி பழக மாட்டாங்க. ஆனால் 1-2 நண்பர்கள்ட்ட பழகினாலும் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நட்பு லைஃப் லாங்காக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இந்த குழந்தைகள் கொஞ்சம் உணர்வு பூர்வமான குழந்தைகளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வீட்டில் உங்களுக்கு வீட்டு வேலைகள் செய்து உதவி செய்வாங்கங்க. அது மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு வெளியில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் அதிகமாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்துடுவான். பாவமாக பசியாக இருந்ததுமா தான் தூக்கிட்டு வந்தேன், சாப்பாடு கொடுமா அப்படி சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவான். அப்புறம் இந்த வயசில் நீங்கள் சொல்லி கொடுத்த இது தப்பு, இது சரி, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஆக மற்ற குழந்தைகளை விட அந்த குழந்தைகள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்படி பேசக்கூடாது, வகுப்பில் இப்படி ஓடக்கூடாது, வகுப்பில் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகள் அந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். ஆக பெரும்பாலும் அமைதியாக இருப்பாங்க அங்கே வகுப்புகளில். ஆக இந்த பருவத்தில் ஒரு சென்சிட்டிவ் குழந்தைகிட்ட இருந்து ஒரு பெற்றோரோ அல்லது ஆசிரியரோ என்ன மாதிரிப்பட்ட சவால்களை சந்திப்பாங்க அப்படி சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அவ்வளவு எளிதாக ஒரு திருத்தல் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் சென்சிட்டிவான குழந்தைகள்கிட்ட ஒரு ஆசிரியர் என்னடா கையெழுத்து இது அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிட்டாரு அல்லது குறை சொல்லிட்டாரு அப்படி சொன்னால் தாங்க முடியாதுங்க. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை. அது மட்டும் இல்லை, மற்ற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய எண்ணங்களை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஆக தைரியமாக வகுப்பில் எழும்பி பேசாது, பதில் சொல்லாது, ஒரு மேடையில் ஒரு பேச்சு போட்டியோ அல்லது பாடல் போட்டியோ பேர் கொடுக்காது. திறமை இருந்தாலுமே ஒரு பயம் இருக்காங்க, மற்றவங்க கிண்டல் பண்ணிடுவாங்களோ, சிரிச்சிருவாங்களோ, என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த செல்ஃப் டவுட், தன்னை பற்றிய ஒரு சந்தேகம் அதிகமாக அந்த குழந்தைகளுக்கு இருக்காங்க.
அது மட்டும் இல்லை, பரீட்சைக்கு முன்னால் அதிகமாக பயப்படுற குழந்தைகளும் இந்த குழந்தைகளாக தாங்க இருப்பாங்க. நல்லா படிக்கிற குழந்தையாக தான் இருக்காங்க, ஆனாலும் மார்க்கு குறைஞ்சிடுமோ, தப்பு போட்டுறக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தை எளிதாக பதட்டத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. சில நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகமாக அறிவுரை சொல்கிறது, இது தப்புடா, அது சரிடா, அதை செய்யக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறத ரொம்ப அதிகமாக உள்வாங்கிக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட அப்படி சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்கங்க. இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இங்கே இப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லி பெரியவங்கள்ட்ட கூட சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. அது சில நேரம் அந்த குழந்தைகளுக்கு தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வராங்க. ஆக ஒரு பெற்றோராக ஆசிரியராக இந்த குழந்தைகளை நீங்கள் எப்படி வழிகாட்டணும்னு சொன்னால் ஒரு ரெசிலியன்ஸுங்க, ஒரு விடாமுயற்சியை சொல்லி கொடுக்கணுங்க. ஒரு தடவை தோற்ற உடனே உடஞ்சி போயிடாதடா, தொடர்ந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. இந்த மாதிரி அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தணுங்க. அடுத்தவங்க சொல்கிற சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளையும் கரெக்ஷனையும் ரொம்ப பர்சனலாக எடுத்து வருத்தப்படாத. ஆசிரியர் உன்னுடைய நன்மைக்காக தான் சொல்கிறாரு, அது நமக்கு நல்லது தான், வருங்காலத்தில் நம்ம அந்த தவறை திருத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்ஷனில் இருக்கிற நேர்மறையான பக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணுங்க. வெற்றியோ தோல்வியோ ரெண்டாவதுடா, பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லி இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அதே போல் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி, ஒரு செயல் எப்போ செய்யணும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப அந்த குழந்தை அடம் பிடிக்காது, கோபப்படாதுங்க. எப்போ இந்த வீட்டில் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், எப்போ நீ தூங்க போகணும், எப்போ நீ டிவி பார்க்கலாம், இதை நீங்கள் மாற்றாமல் செய்யணுங்க. அந்த குழந்தையுடைய துணிகளை எங்கே அவன் வைப்பானோ அதே இடத்துல வைக்கணும், மாற்றி மாற்றி போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு எரிச்சலை கோபத்தை உண்டாக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஒரு அழுத்தமான உணர்வை ஏமாற்றத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பெற்றோர் நீங்கள் சொல்லி கொடுக்கணுங்க. நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறீங்களோ அதை பார்த்து அந்த குழந்தைய அமைதியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கும். உலகம் இப்படி தாண்டா இருக்காங்க அண்ணா, எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. சிலர் கேலி செய்வாங்க, சிலர் கிண்டல் செய்வாங்க, சிலர் நம்மளை எப்போதுமே ஏமாற்றுவாங்க. ஆனால் அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம தைரியமாக முன்ன போனோண்டா அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அதுபோல் அந்த குழந்தைகளுக்கு தனக்குத்தானே நேர்மறையாக பேசுகிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைகள் பல வேளைகளில் அதிகமாக சிந்தனைக்குள்ளே போகும்போது என்னால் முடியாது, தோற்றுருவணும், இந்த மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு அந்த வார்த்தைகளை மாற்றி சொல்லி கொடுக்கணும். ஐ கேன், என்னால் முடியும், நான் முயற்சி பண்ணுவேன், இந்த ஒரு தடவையும் நான் செய்து பார்க்குறேன், இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தைகள் தனியாக அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் டாக்கில் கொஞ்சம் தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா வயது பிரிவுக்கும் செய்கிறது தாங்க. அந்த குழந்தை சின்னதாக ஒரு வெற்றி பெற்றாலும், சின்னதாக ஒரு முயற்சி போட்டாலும் உடனே மனம் விட்டு பாராட்டுங்க. அதான் அந்த குழந்தைக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை அதிகமாக்கும், தன்னை பற்றிய சந்தேகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு உதவும். நீ மோசம் அப்படிங்கிற வார்த்தைகளை ஒருபோதும் பர்சனலாக அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த குழந்தைகள் டீப்பாக திங்க் பண்ணுற குழந்தைகளாக இருக்கிறதுனால அம்மாவுக்கு அப்போ என்ன பிடிக்கலை போல, நான் நல்ல குழந்தை இல்லை போல அப்படி சொல்லி ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்கங்க. ஆக எது தப்பு அப்படிங்கிறத, அந்த செயல் தான் தப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் இருக்கிற ஒரு 10 பருவங்க. இந்த பருவத்தில் இந்த உணர்வுகள் அதிகமாகுங்க, டீப்பாகும். நேர்மறையாக நீங்கள் வளர்த்தீங்கன்னா நேர்மறையாக அந்த குழந்தையுடைய உணர்வுகள் ஆழம் பெறும். எதிர்மறையான உணர்வுகளை அதிகமாக வளர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பயமோ வெக்கமோ அல்லது ஏதாவது திருத்தம் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா எதிர்த்து பேசுகிறதோ கோபப்படுறதோ எல்லாமே இந்த வயசில் அதிகமாகாங்க. 10 பருவத்தில் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற குழந்தைகள் அதிகமாக சிந்தனை பண்ணுறது அவங்களுடைய படிப்பு எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பாங்கங்க. அல்லது காதல், அல்லது வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள், நாட்டில் நடக்கிறது, தன்னை சுற்றி நடக்கிறது, இந்த மாதிரி எதை பற்றி சிந்திப்பாங்க அப்படியே சொல்ல முடியாது, ஆனால் ஆழ்ந்து சிந்திப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கிறதுனால ஒருவேளை அவங்க டிராயிங்கில் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு கைதேர்ந்த ஓவியராக மாறி இருப்பாங்க. ஒருவேளை இசை கருவிகள் மீட்டுற குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் கைதேர்ந்த ஒரு மியூசிஷியனாக மாறி இருப்பாங்க. அதோட இந்த குழந்தைகளுக்கு அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்றதுக்கான திறன் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டில் அம்மா அப்பா படுற சிரமங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வருவாங்க. அது மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா செய்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு உணர்வு ஆளுமை உள்ள ஒரு குழந்தையாக வளர்ந்துருப்பாங்கங்க. ஆனால் சென்சிட்டிவான குழந்தைகளுக்கு இந்த வயதில் நிறைய சவால்களும் இருக்குங்க. ஒருவேளை சோஷியல் மீடியாவுக்கு என்ட்ராகிற ஒரு பருவம், ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, ஒரு தன்னுடைய படத்தை போட்டிருப்பாங்க, யாராவது கேலி கிண்டல் பண்ணிட்டாங்க, டிஸ்லைக் பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்களால தாங்க முடியாது. எதனால அவன் என்ன டிஸ்லைக் பண்ணான், அப்போ நான் உண்மையிலே நல்லா இல்லை போல, நான் சரியாக அந்த போஸ்ட் போடலை போல, நான் சரியாக டான்ஸ் ஆடலை போல அப்படி சொல்லி தன்னை பற்றி அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுடுவார்.
சின்ன சின்ன தோல்விகளை தாங்க முடியாதுங்க. அது தேர்வு தோல்விகளாக இருந்தாலும் சரி, யாராவது நண்பர்கள் பிரிஞ்சுட்டாங்க அல்லது காதல் தோல்வி, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா உடஞ்சு போயிடுவாங்கங்க. ஆக பெற்றோரா இந்த வயதில் கொஞ்சம் அந்த சென்சிட்டிவான குழந்தைகளை நீங்கள் கையாளணும்னு சொன்னால், அந்த குழந்தைகள் இந்த மாதிரி சில உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது புரிஞ்சுக்கிட்டதா காட்டணுங்க. குற்றஞ்சாட்டாமல், புரியுதுடா, உனக்கு கஷ்டம் எனக்கு புரியுது, பரவாயில்ல, சரி விடு அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு ஆதரவு அனுசரணையாக பேசும்போது கொஞ்சம் வேகமாக அந்த குழந்தை அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைக்கு இந்த வயதில் நீங்கள் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம். அந்த குழந்தை மியூசிக் படிக்கிறதுக்கு, அல்லது ஒரு டிராயிங் வகுப்பில் போடுறதுக்கு, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் கோடிங் படிக்கிறதுக்கு, அல்லது செஸ் விளையாடுறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட கலை வடிவங்கள், விளையாட்டு வடிவங்கள் அதிகமாக இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மனதில் இருக்கிற அந்த உணர்வுகள் அப்படியே சேனலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைகள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஆர்வ கோளாறாக மாறி சிக்கல்களில் மாட்டிக்குவாங்கங்க. நண்பன் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிட்டான் அப்படி சொன்னால் அவனுக்கு பதிலாக இவன் போய் குற்றத்தை ஒத்துக்குவான். இந்த மாதிரிப்பட்ட வீண் ரிஸ்க்குகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் கண்காணித்து சரியான அறிவுரைகள் சொல்லணுங்க. உதவி செய்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு செய், அதை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உதவி செய்தாலும் நம்ம பாதுகாப்பு முதல்ல முக்கியம். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. அடுத்தது, அந்த குழந்தைகளுக்கு எளிதாக அந்த கிரிட்டிசிசம், அடுத்தவங்க சொல்கிற கேலி வார்த்தைகளெல்லாம் ரொம்ப உள்வாங்கி சோர்ந்து போகாத, தனிமைக்கு போகாத. நீ தைரியமான ஆள் தான், நீ அழகான பையன்தான், நீ நல்லா படிக்கிற குழந்தை தான், உனக்கு நிறைய திறமைகள் இருக்குது. இந்த மாதிரி பாசிட்டிவாக நிறைய வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு தன் மதிப்பை மீட்டெடுக்கிறதுக்கு உதவி செய்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆக சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சாபம் கிடையாதுங்க. அது உங்கள் குழந்தையுடைய அடையாளம். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைய பக்குவமாக வழி நடத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.